ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செப்டம்பர் மாதத்துக்கான என்னோடய பட்ஜெட் பிளானிங் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். புதுசாக பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேலரி வந்த உடனே நம்ம பண்ணக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா பட்ஜெட்டிங் தான். அதுக்கப்புறம் சேவிங்ஸு, இது ரெண்டையும் கரெக்டாக நம்ம கடைபிடிக்கணும். நம்ம ஃபேமிலியை சரியான முறையில் ரன் செய்கிறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா பணம், அந்த பணத்தை நம்ம சரியான முறையில் பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நம்ம சம்பளம் வாங்கினோடனே கண்டிப்பாக நம்ம கண்ணை மூடி செலவு பண்ண ஆரம்பிப்போம். அதெல்லாம் ஏன் எதுக்குன்ட்டு கூட நம்ம தெரியாது. ஆனால் 20 தேதி ஆன உடனே நம்ம சேலரியில் கொஞ்சம் கூட அமௌண்ட் நம்ம கையில் இருக்காது, எல்லாம் வாஷ் அவுட் ஆயிரும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் முதல்ல பணத்தை சரியான முறையில் பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கணும். அதுக்கு நம்ம முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, சேலரி வந்தோடனே பட்ஜெட்டிங் போட்டு பழகணும். பட்ஜெட்டிங் போட்டால் மட்டும்தான் நமக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்மளால் கண்டிப்பாக நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிறத கண்டினியூவாக அதை செய்ய முடியும். சரி வாங்க, என்னோடய பட்ஜெட் பிளானிங் என்ன அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பட்ஜெட் பிளானிங்கில் ஃபஸ்ட்டு கேஸுக்கு நான் எப்போவுமே கேஸுக்கு 1000 எடுத்து வச்சுருவேன். ஏன்னா அது 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் தீரும். ஏன்னா 2 மாதம் ஒருக்கா எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். மாதம் 500 அப்படின்னு கணக்கு போட்டால் கூட 2 மாதத்துக்கு 1000 ஆச்சு. சம்பளம் வாங்கி மாதம் 1000 எடுத்து வைப்பேன். எதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு மந்த் 1000 ரைஸுக்கும், செகண்ட் மந்த்தில் 1000 கேஸுக்கும் எடுத்து வைப்பேன். இந்த மாதிரி மாறி மாறி எடுத்து வைக்கிறதுனால எனக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கிராசரி ஷாப்பிங் எனக்கு மாதம் 1800 தான் ஆகுது. ஏன் அப்படின்னா, கடுகுலேருந்து, சோப்புலேருந்து, ஷாம்புலேருந்து, எண்ணெய் எல்லாத்துமே 1800 தான் எனக்கு ஆகுது. ஏன் அப்படின்னா, நீங்கள் நினைக்கலாம் எப்படி இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ கம்மியாக ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எனக்கு இவ்வளோ தான் ஆகுது. ஏன்னா போதுமாக இருக்கும் எங்கள் ஃபேமிலிக்கு. நாங்கள் 4 பேர், அதனால் எங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து பாலுக்கு ஒரு நாளைக்கு 25 ரூபா ஆகுது. அதனால் 750 ரூபா ஆகும். ஆனால் நான் 800 எடுத்து ஒதுக்கி வச்சுருவேன். கரெக்டாக மார்க்கெட்டு செலவு வாரத்துக்கு 300 ரூபா அப்படின்ட்டு 4 வாரத்துக்கு 1200 ஒதுக்கி வச்சுருவேன். இந்த 1200 ஒரு மாதத்துக்கு தேவையான காய்கறி செலவெல்லாம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ தான் ஆகுதான்ட்டு. கண்டிப்பாக எனக்கு இவ்வளோ தான் ஆகுது. நான்வெஜ்ஜுக்கு 1000 தான் எடுத்து வைப்பேன். ஏன்னா அதுவே போதுமானதாக இருக்கும். ஏன்னா ஒரு வாரம் சிக்கன், ஒரு வாரம் ஃபிஷ், இந்த மாதிரி தான் எடுப்போம். அதனால் போதுமானது. எமர்ஜென்சிக்கு ஒரு எக்ஸு வாரத்துக்கு 150 ரூபாய்க்கு வாங்குவோம். 4 வாரத்துக்கு 600 ரூபா. அதே மாதிரி ஸ்நாக்ஸும் அதே மாதிரி தான். வாரத்துக்கு 150 ரூபா, 4 வாரத்துக்கு 600 ரூபா. ஏன்னா எக்கு நாங்கள் பசங்களுக்கு டெய்லியும் கொடுக்கறனால நாங்கள் அது எக்கு, ஸ்நாக்ஸ் எல்லாம் அது தனித்தனியாக வாங்கி வச்சுருவோம். எமர்ஜென்சிக்காக ஒரு 2000 எடுத்து ஒதுக்கி வச்சுருவோம். ஏன்னா பசங்க உடம்பு சரியில்லை அப்படிங்கும் போதும், ஏதோ ரிலேட்டிவ்ஸில் ஃபங்க்ஷன் அப்படிங்கும் போதும், இல்லை எதிர்பாராத செலவு அப்படிங்கும்போது அந்த அமௌண்ட் எடுத்து நாங்கள் செலவுக்கு பண்ணிக்குவோம். ஆக மொத்தம் எவ்வளோ டோட்டல் அப்படின்னு பாருங்கள். கேஸு, கிராசரி, அப்புறம் மார்க்கெட்டு, நெக்ஸ்ட்டு எக்கு, அப்புறம் மில்க்கு, ஸ்நாக்ஸு, நான்வெஜ்ஜு, எமர்ஜென்சி. கேஸுக்கு 1000 ரூபா போட்டோமா, கிராசரிக்கு 1800 ரூபா போட்டோமா, மார்க்கெட்டுக்கு 1200, எக்குக்கு 600, மில்க்குக்கு 800, ஸ்நாக்ஸுக்கு 600, நான்வெஜ்ஜுக்கு 1000 ரூபா, எமர்ஜென்சிக்கு 2000 ரூபா. ஆக மொத்தம் 9000 ரூபா என்னோடய ஃபுட் பட்ஜெட் அண்ட் எமர்ஜென்சிக்கு ஆகுது. நம்ம பட்ஜெட் பிளானிங் போட்டாச்சு. அந்த பட்ஜெட் பிளானிங்க்கு உண்டான அமௌண்ட்டை பிரித்து இந்த மாதிரி தான் மணி பர்ஸில் நான் அப்பப்போ எடுத்து வச்சுருவேன். ஸ்நாக்ஸுக்கு, எக்ஸுக்கு, மார்க்கெட்டுக்கு, மில்க்குக்கு, எமர்ஜென்சி, நான்வெஜ்ஜுக்கு, இந்த மாதிரி மணி பர்ஸை அரேஞ்ச் பண்ணி அதில் பேப்பர் எழுதி ஒட்டி அதில் தான் நான் அமௌண்ட்டு போட்டு வைப்பேன். அதனால தான் இந்த பிக்சரை நான் உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு தான் அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து சேவிங்ஸுக்கு நான் எப்படி அமௌண்ட் ஒதுக்குறேன்னா, ஆர்டி ஸ்கீம் 1, அப்புறம் கோல்டு 1, அப்புறம் பிபிஎஃப்க்கு, அப்புறம் சீட்டுக்கு, இந்த மாதிரி நான் பிரித்து ஆர்டி ஸ்கீமுக்கு 3500, கோல்டுக்கு 2000 ரூபாயும், பிபிஎஃப்க்கு 1000 ரூபாயும், சீட்டுக்கு 2500, அந்த மாதிரி நான் டோட்டலாக 9000 ரூபா நான் மந்த்லி நான் சேவிங்ஸில் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி தான் நான் சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி சேலரி வாங்கினோடனே நல்ல முறையில் பட்ஜெட் போட்டு சேவிங்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா சேவிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் நமக்கு நல்லா பெட்டராக அமையும். நான் அந்த ஆர்டி ஸ்கீமிங் 12 மாதத்துக்கு தான் போடுவேன். அதாவது
ஒரு வருஷத்துக்கு வர மாதிரி தான் நான் ஆர்டி ஸ்கீம் போடுவேன். ஏன்னா 1 இயர் கழித்து நான் அந்த அமௌண்ட் வந்த வட்டி ஒன்று கோல்டில் அப்படி இல்லைன்னா எஃப்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். என்னோடய டார்கெட் எப்படின்னா வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 1 லேக்காவது நான் வந்து சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து சேவிங்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்கேன். அதேமாரி நீங்களும் ஒரு வருஷத்துக்கு உண்டான டார்கெட் வச்சு நீங்கள் அச்சீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். இப்போ ஆர்டி ஸ்கீமில் அது ஒரு 44 ரூபா பக்கம் வரும். அதேமாதிரி சீட்டு ஒன்று போட்டிருக்கல அதுவும் ஒரு 50,000 வரும். ஆக மொத்தம் இதுவே 1 லட்சம் பக்கம் வந்துருச்சு. அதனால் என்னோடய டார்கெட் வந்து கிட்டத்தட்ட அச்சீவ் பண்ணிட்டேன். ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிட்ட நான் நம்புகிறேன். நீங்களும் நல்லபடியாக சேவ் பண்ணுங்கள். மணிக்கு வந்து இம்பார்ட்டண்ட் கொடுங்க. நல்லபடியாக பட்ஜெட் போட்டு பழகுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பை.